நம்ம வெங்கட் பிரபு இயக்கத்துல விஜய் சார், பிரசாந்த் பிரபுதேவா, ஸ்னேகா மீனாட்சி சௌத்ரி உள்ளிட்டோர் நடித்த படம் தான் கோட். இந்த படம் பாத்தீங்கன்னா நேத்து தியேட்டர்கள்ல ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் விஜய் சாருடைய ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பொதுவான ரசிகர்களுமே இந்த படத்தை விரும்பியும் பாக்குறாங்க. அரசியலுக்காக நடிப்ப முழுக்க போடுறாரா தளபதி விஜய் அவர்கள். இந்த நேரத்துல அவர் நடிப்புல வந்திருக்கும் கோட் படம் பெரிய அளவுல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில அந்த எதிர்பார்ப்பு அனைத்தையுமே வீணடிக்காமல் இந்த படம் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக அமைஞ்சிருக்கு. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா கோட் திரைப்படம் இந்திய அளவுல மட்டும் 43 கோடி வசூல் செய்ய வாய்ப்பு இருக்காம். அதிலுமே தமிழகத்துல 38.3 கோடியும், தெலுங்கானாவுல 3 கோடியும், ஹிந்தியில 1.7 கோடியும் அடக்கமாகுமா. உலக அளவுல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் 100 கோடிகளுக்கு மேல வசூல கொடுத்திருக்கு அப்படின்னு தற்போது தகவலுமே வெளியாகி இருக்கு. கூடிய விரைவிலேயே இந்த தகவலை உறுதி செய்யும் விதமாக படக்குழு தரப்புல இருந்து ஒரு தகவல் வெளியாகும். சோ அதற்காகவும் தான் ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து இந்த படத்துடைய முதல் நாளாக இருந்தாலுமே இன்று இந்த படத்துடைய கலெக்ஷன் அதிகமாக அப்படின்னு தான் தெரியுது. இனி வரும் நாட்கள் எல்லாமே விடுமுறை நாட்கள் அப்படின்றதுனால கண்டிப்பாக படத்துடைய வசூல எந்த பாதிப்புமே இருக்காது. படமுமே ஒரு நல்ல வசூல கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ கலெக்ஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதனடுத்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல நம்ம விஜயகாந்த் சாருடைய ஏஐ காட்சிகள் இடம்பெற்றுள்ளது. நேற்று இவருடைய காட்சிகளை தான் ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்து பாராட்டி புகழ்ந்து தள்ளிட்டுமே இருந்தாங்க. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா இன்றுதான் விஜயகாந்த் அவர்களுடைய குடும்பத்தினர் கோட் படத்தை திரையரங்குகளை பார்த்திருக்காங்க. பார்த்தது மட்டும் இல்லாம கேப்டன் காட்சியை பார்த்து ரொம்பவே எமோஷனலும் ஆகியிருக்காங்களாம். சோ கேப்டன் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்து ஒரு சில மாதங்கள் ஆனாலுமே அவருடைய நினைவு பல ரசிகர்கள் மனதுல இன்னமுமே நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா கோட் திரைப்படத்திற்கு கேப்டன் ரசிகர்களுமே படையெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.